இது சொல்கிறேன் அன்பான உறவுகளே, என்ன சொல்கிறது, அப்போ அந்த சாம்பலை கொண்டு போய் எல்லாமே போட்டாங்க. அப்போ உங்களுக்கு அது எல்லாம் என்ன செய்யுது, ஒரு எரிமேட்டு குப்பை மாதிரி பூராமே சேர்ந்து அதை பூரா எடுத்துட்டு உரம் கொண்டு போய் போட்டாங்க. என்ன சொல்கிறது, விவசாயத்துக்கு உரமாக யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி காலம் மாறிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரியும் நான் சொல்கிறேன். சரிங்களா, அவசரப்படாதீங்க. ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒன்றிலிருந்து தான் மற்றொன்று, இப்போ மற்றொன்று இனிமே தான் வரும். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த திருஷ்டிங்கிறது எல்லா விதத்துலையும் கழிஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி சிகப்பு தண்ணி சுற்றி ஊற்றுவாங்க. அது 2 பேர்த்துக்கு தான் ஊற்றுவாங்க. ஒன்று புது பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் அல்லது குழந்தை பிறந்து வந்தால் இதுக்கு தான் பெரும்பாலும் அல்லது அந்த வளகாப்பெல்லாம் முடித்து அந்த பொண்ணு வந்தால் ஊற்றுவாங்க. அது பெரும்பாலும் யாரையுமே பெரிய இதில் இது பண்ணுறதில்ல. அந்த சிகப்பு தண்ணி ஒரு சுற்றி ஊற்றும்போது அந்த கிரக நேரங்களில் கொஞ்சம் அது ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த பொட்டை நம்ம பெரும்பாலும் அது வைக்கிறது. ஏன்னா எத்தனையோ பேர் அந்த பொட்டு நெத்தியில் வைக்கிறதுக்கான ரீசனும் அதுதான். எத்தனையோ பேர் சடவு விட்டுருப்பாங்க அல்லது ஏதாவது ஒன்று சொல்லி பிள்ளைகளை தொட்டிருப்பாங்க. அதெல்லாம் வாசல்லையே நின்றணுங்கிறதுக்காக. நான் இப்போ ஒரு விஷயத்த கடவுளே இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தங்களை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதும் இருக்கும். சரிங்களா, அதே சமயம் என்னமோ கடமையே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 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 வீட்டில் போட்ட சாப்பாட்டையும் கூட அறகுறையாக சாப்பிட்டுட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கு இந்த சிகப்பு தண்ணி சுற்றி அப்படி ஊற்றிட்டாக்கா யாரெல்லாம் என்ன சொல்கிறது நெகட்டிவாக நினச்சி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்களோ அதெல்லாம் அந்த சிகப்பு தண்ணி தாண்டி வராது. அதனால் அந்த சிகப்பு தண்ணியை அதை ஊற்றுறாங்க. இன்னும் அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கருத்துக்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே ஏங்கிறதையும் சொல்கிறேன். அது நின்றுமா, அதனால தான் குழந்தைக்கு ஊற்றுனாங்க. புரிஞ்சுதுங்களா, கடுமையாக ஒரு குழந்தைக்கு வரமிளகாயோ உப்போ கடுவோ இதெல்லாம் போடாமல் அந்த குழந்தைக்கு இந்த சிகப்பு தண்ணி மட்டும் சுற்றுவாங்க. சரிங்களா, பெரும்பாலும் அதில் வரமிளகா கூட போட மாட்டாங்க. 2 வெத்தலையை கிள்ளி போட்டு 2 துவரம்பருப்பு போட்டு இல்லைன்னா 1 ரூபா காயின் அதில் வச்சு குழந்தையோட கருப்பு வளையலை கழட்டி அதில் போட்டு அதை சுற்றி இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் குழந்தை இருக்குது, வேறு எதையாவது கொண்டுட்டு வந்துடாதீங்க. என்ன சொல்கிறது, அதை இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்குன்னு இதெல்லாம் ஒரு அறிகுறி, ஒரு அடையாளத்துக்காக ஊற்றப்பட்டது தான் தண்ணி. சரியா, இப்போ எப்படி வேப்பந்தலை கட்டியிருந்தால் அந்த வீட்டில் அம்மா போட்டிருக்குதுன்னு சில விஷயங்களை பார்த்து நடந்துக்குவாங்க, அந்த மாதிரி. சரிங்களா, அப்போ இந்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா பூசணிக்காய் வெட்டி கொண்டு நடு ரோட்டில் போட்டுடுறாங்க. ஒன்று அந்த வீட்டு முன்னாடி ஒரு ஃபேமிலி குடி இருக்காங்களா என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே பார்க்குறதில்ல. ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு இதெல்லாம் வரமிளகாயெல்லாம் மந்திரிச்சது எல்லாமே கொண்டு இந்த எலுமிச்சக்காய் இதெல்லாம் கொண்டு நடு ரோட்டில் போட்டுடுறாங்க. சரிங்களா, நடு ரோட்டில் வீசிட்டு போயிடுறாங்க. அப்போது இங்கே கவனிங்க, நீங்கள் எல்லாமே செய்து 3 முக்கில் கொண்டு போடுறாங்க. அந்த காலத்தில் 3 முக்குனா 3 முக்கில் 6 மணிக்கு மேலேயே ஆளுங்க நடமாட்டம் இருக்காது. சரியா, எல்லாம் அமுசு அடங்கிடுவாங்க. 7 மணிக்கெல்லாம் கப்சுப்புன்னு ஆயிரும். 9 மணிக்கெல்லாம் நடமாட்டம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இத்தனை வண்டி வாகனம் எல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி 3 முக்காக இருந்தாலும் வீடு இருக்குது, குழந்தை குஞ்சுகளோட வாழ்க்கை நடத்துகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு 3 முக்குங்கிறது சுடுகாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 3 முக்கு இருக்கும். பெரும்பாலும் பிரத்யேகமாக ஃபேமிலி நடத்துகிற இடத்துல கிராமத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நல்ல பெரிய விஷயமா பேசணும். ஒருத்தரோட வாசல் 3 முக்கில் சார்ந்து இருக்குதுன்னா அங்கே போய் அதை வீச மாட்டாங்க. எங்காவது காட்டு ஓரங்களில் ஒரு 3 முக்கு மாதிரி வர்ற இடத்துல ஆம்பளை கையில் கொடுத்து கொண்டு போய் வீசிட்டு வருவாங்க. அதுக்கு பதிலாக இவங்க சுற்றி பூரா நெருப்பில் தான் போடுவாங்க. சரிங்களா, வேறு ஏதாவது எலுமிச்சு பழம் அதெல்லாம் மந்திரிச்சதெல்லாம் வீசணும்னு சொன்னால் அப்படித்தான் கொண்டு போய் வீசிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கையில் கட்டின கவுறுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கவுறுகளெல்லாம் நெருப்பில் தான் போடுவாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், கோவிலில் நடந்து போகிற பிரகாரத்தில் கம்பி இருக்கு இல்லையா, அதில் பூரா அவங்க கையில் கட்டின கவரெல்லாம் அதில் கட்டி 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 வச்சுருப்பாங்க. சரி, இதில் ஒரு என்ன சொல்கிறது ஹைஜெக்கான ஒரு விஷயம் இருக்குது. நல்லா கேட்டுங்க, நீங்கள் வெளியில் கொண்டு எல்லாத்தையுமே சுற்றி கொண்டு வீசிட்டு போயிடுறீங்களா? எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தன்மை இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதிவீதமான பவர் இருக்கும், அதிவீதமான சக்தி இருக்கும், அதிவீதமான அந்த அவங்களுடைய அப்படின்னு ஒரு சினுங்குறாங்கல்ல, அதுலேயும் கூட ஒரு சக்தி இருக்கும். இதெல்லாம் நம்புறவங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக போனவங்களுக்கு அது தெரியும். என்ன சொல்கிறது, அசால்ட்டாக கேட்குறவங்களுக்கு இந்த டாபிக் கிடையாது. சரிங்களா, அப்போது அந்த மாதிரி அந்த தாண்டி போகும்போது
நானும் பச்சை மண்ணை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி உப்பு மிளகாய் எல்லாம் கொண்டு வந்து தள்ளிட்டு போயிருக்கிறாங்க பாரு, வீசிட்டு போயிருக்கிறாங்கன்னு பாரு. ஒரு தாயினுடைய அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் வீட்டுக்கு என்ன கொண்டுட்டு வரும்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உங்கள் கை கால் உடையிறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது நடக்கும், நீங்கள் சுற்றி போட்டுட்டு வீசிட்டு அங்கே போனோன்னா உங்கள் திஷ்டி கழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. இது அப்படி கிடையாது. இவங்க திட்டுறாங்க இல்லையா, அல்லது இவங்க யாராவது போகும்போது என்ன இங்கே கொண்டு வந்து இப்படி போட்டுருக்குறாங்கன்னு சொல்லி அவங்க 4 வார்த்தை பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் அதுக்கு ரூட்டு. திருப்பி அதை பிடிச்சிட்டு அப்போ இவங்ககிட்ட இருந்தாக்கா இவங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் கழிச்சு கொண்டு வந்து வீசிட்டிங்க பாருங்க, அதை விட டபுள் மடங்காக திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். அது அத்தனையும் நீங்கள் சுற்றி போட்டதுக்கு உண்டான பலாபலம் தான் திருப்பி உங்களை தேடி வரும். சரிஞ்சுதான். நீங்கள் குப்பையில் போடும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சுற்றுறீங்க அல்லது பூசணிக்காயே விதவிதமாக உடைக்கிறீங்கன்னு வைங்க, அதை கொண்டு வந்து குப்பை மேட்டில் போடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், குப்பை மேட்டில் போட்டிங்கன்னா அது ரீயூஸ் ஆகி அது இன்னொரு பொருளாவோ அல்லது இன்னொரு விதமான முறைகளில் அது மாற்றம் அடையும் போது உங்களுக்கு அது மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் தெருவில் எரியும் போது அந்த வரமிளகா மேலேயோ உப்பு மேலேயோ அடுத்து வண்டிக்கு போய் அல்லது ஒரு சிலர் அதை பார்க்கும்போது சபிச்சு அந்த சாபமும் சபிப்பு தன்மையும் அதை எப்படி சுற்றுனா மட்டும் உங்களுக்கு திருஷ்டி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இவங்க திட்டுறது மட்டும் உங்களுக்கு வந்து அடையாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இது நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். அப்போ அந்த திருஷ்டி மொத்தமும் உங்களுக்கு வரும். உங்களுடைய தொழில் நஷ்டம்ங்கிறத விட உங்களுக்கு எதை ஏற்றுக்க முடியாமல் இருக்குதோ அதில் தான் அடி பலமாக விழும். எடுத்தோடனே நீங்கள் சுற்றி போட்டோடனே 2 நாளில் நடக்கும்னு நல்லா சொல்ல முடியாது. ஒரு சின்ன புண்ணு வரும், அந்த புண்ணு காலையவே திங்கிற அளவுக்கு வரும். இதெல்லாம் தாங்க சொல்லுவோம் தெரியுமா, ஐயோ என் மனசே வெடிச்சிருச்சு, எப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அது மாதிரி நீங்கள் சுற்றி கொண்டு வந்து போட்டது அத்தனையுமே சொல்லுதான். சரி, இது டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி நீங்களே வழி சொல்லுங்கன்னு சொன்னால், பூசணிக்காயை நீங்கள் எடுத்து சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம இதில் வீட்டில் முன்னாடி இவ்வளோ பெரிய பூசணிக்காய் வச்சுருப்பாங்க. மினிமம் ஒரு 48 days வச்சு சாமி கும்பிட்டு அதை கொண்டு வந்து குப்பை தொட்டிகளில் போட்டுருங்க. அதே சமயம் நீங்கள் சுற்றி போடுற அந்த வரமிளகாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மாடிகை இருக்கலாம், மாடிகை அல்லது பின்னாடி இல்லைன்னா வாசல் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு இந்த சதுரமாக அந்த ஓமம் வளர்த்துற மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு வந்து வச்சு அதில் கொஞ்சம் மணல் போட்டு வச்சு, மணல் மேலே கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த உடச்சி தேங்காய் தொட்டி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வச்சு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொறுமையாக என்னெல்லாம் சொல்லி சுத்த முடியுமோ அத்தனையும் சொல்லி சுற்றி அந்த உப்பையும் அந்த வரமிளகாயும் கொண்டு வந்து நெருப்பில் போட்டுருங்க. அது விடிய காத்தால் எடுத்து அழுங்காமல் அந்த சாம்பலை வளைச்சி செடிகள் இருந்ததுன்னா செடிகளில் போடலாம். இல்லை செடிகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரீவளர்ச்சி கொடுக்கணும் உங்களுக்கு. அது வந்து அடுத்த வளர்ச்சி அடுத்த டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு கொடுக்கணும். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அந்த சாம்பலை அழுங்காமல் வலித்து ஒரு பையில் வச்சுருந்து குப்பை இருக்கு இல்லையா, குப்பையோட மேட்டில் கொண்டு போய் போட்டுருங்க. ஒரு பொருள் தன்னுடைய இடத்திலிருந்து உயர்வு நிலையை அடையிறதுக்கு கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போகும். அப்போ அது எப்படியெல்லாம் மாற்றத்தை அடையுதோ அதே மாதிரி நீங்கள் திருஷ்டின்னு நினச்சி எல்லாத்தையுமே எடுத்து வச்ச ஒரு விஷயம் இன்னொரு மாற்ற நிலையை அடையும் போது உங்களுக்கு அது ஆரோக்கிய நிலையை தரும். உங்களை யாரும் திட்ட போகிறதில்ல, நீ ஒன்று எங்கள் வீட்டு வாசலில் போட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. நிறையா பேர் அந்த மாதிரி உப்பு மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து வீசுறீங்க. இன்னும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாக்கா இது எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு முழுசாக ஆறுதலாக பேசினா ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினச்சா, இங்கே என்ன மிஸ்டேக் வருதுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ லென்த் ஜாஸ்தியாகும்போது சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டியது சேர முடியாமையே போயிடுது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, சுற்றி போட்டது குப்பைக்கு தான் போகணும் அல்லது டிச்சு குழிக்கு தான் போகணும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் டிச்சு குழிக்கு போடுறத விட பெரும்பாலும் அது குப்பைக்கு போகிறது 100% 100% உங்களுடைய ரீவைண்டிங் மாதிரி தொடர்ந்து அடுத்த வளர்ச்சி கொண்டு போகும். சரிங்களா? அது குப்பையில் போடுங்க, ரொம்ப கழிவுகளில் போடுறதுக்கு குப்பையில் போடுங்க. சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த சாம்பலை அழகாக செடிகளுக்கு பூச்செடிகளுக்கு போடுங்க. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு செடி கொடிகளை வச்சுருப்பீங்களா, அந்த சாம்பலை அதில் போடுங்க. மக்கி அந்த பூச்செடிக்கு உரமாகி அது மீண்டும் 10 பூ அதிகமாக பூக்கும். அது மாதிரி உங்கள் லைஃப்பும் சூப்பராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களோட தொடர்ந்து பேசுகிறேன்.